ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 100 முட்டை வைக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான். இந்த வீடியோவை நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் நம்ம புதுசாக போஸ்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பாடியில் யூஸ் பண்ணியிருக்கோன்னா டபுள் சைடு மைக்கால் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். உள்ளே மைக்கா வெளியிலையும் மைக்கா வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு செம்மியில் படம் எடுத்தவ எழுத்து ஏக்கம் அவங்க இது பண்ணவங்க ரத்தினா குமார்ன்றவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு வைக்கிறதுக்காண்டி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலிமா பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் மேக்கு கண்ட்ரோலரு நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மேக்கு கண்ட்ரோலரு நம்ம பிராண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும். நீங்கள் சிக்கன் எக்ஸுக்குள்ள ஆப்ஷனு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமைஸு ஆப்ஷனில் வச்சுருக்கேன். கஸ்டமைஸை நான் டைம் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சிக்கன் எக்ஸு கோழிக்கு மாற்றிக்கலாம், டக்ஸுக்கு மாற்றிக்கலாம் தனி ஆப்ஷனு. இதில் சீஸுக்கு இந்த கூஸ் வாத்து முட்டைங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இந்த பீக்கான் புறாக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். ப்ரெசன்ட் எக்குக்கு தனி ஆப்ஷனு. இது மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி ஆப்ஷனாக உங்களுக்கு வந்துடும். இதில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். உங்களுக்கு ஈரப்பதம் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, ஓவர் ஹீட்டான எக்ஸாஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக் ரொட்டேட் பண்ணுறதுலேருந்து எல்லா ஆப்ஷனுமே இந்த கண்ட்ரோலரில் வந்துடும். இந்த கண்ட்ரோலருக்கு 1 இயர் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி 25 ஆம்ஸில் எம்சிபி பிரேக்கர் நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஒரே ஒயராக நம்ம 3 பின் டாப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதுமாதிரி நம்ம இதில் 6 பின் கனெக்டர் கொடுத்து தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோலர் மட்டும் இந்த 2 ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாதிரி நம்ம வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 முட்டை வச்சுக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் டில்ட்டிங் டைப்பு செயின் டைப்பு வித் லிமிட் சுவிட்சோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மோட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட் சுவிட்சுக்கு உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி வந்துடும். இதான் உங்களுக்கு 45 டிகிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹேச்சிங் ட்ரே உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுக்கு 80 முட்டை வச்சு ஹேச் பண்ணுற மாதிரி ஹேச்சிங் ட்ரே உங்களுக்கு தனியாகவே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ட் மேக்கரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஓகேங்களா. உங்களுக்கு ஆவி மாதிரி புகை மாதிரி போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா புகை மாதிரி போயிட்டுருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வாட்ஸ் 2 பல்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஏசி ஃபேனு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டான எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனு கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா 2 வருஷம் வாரண்டி வந்துடும். அந்த உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது வழியாக உங்களுக்கு ஏரை வெளில தள்ளி விட்டுரும். அதுக்கு தான் இந்த ஹோல்ஸு அதுக்காண்டி தான் கொடுத்துருக்காது. அது மாதிரி இது மாதிரி டேங்க் 7 லிட்டரில் கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த பைப் மூலியமாக உங்களுக்கு உள்ளரிக்கே உங்களுக்கு வாட்ரு எடுத்துகிட்டு போயிடும். உள்ளரிக்கே உங்களுக்கு ஃப்ளோட் போட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வாட்டர் இந்த லெவல்லே தான் மெயின்டைன் ஆகும். ஃபுல்லாலாம் ஆகாது. இந்த லெவலில் தான் உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் ஒயரத்துக்கு தான் உங்களுக்கு இதாகும். அடுத்து பார்த்திங்கன்னா இது இந்த கிளாம்பு எதுக்குன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிளாம்பு உங்களுக்கு வெயிட் முழுக்க இதில் தாங்கி நிற்கிறதுக்காண்டி இந்த 2 கிளாம்பும் கொடுத்துருக்கோம். பேக்கில் சாயும்போது இந்த கிளாம்பு, ஃப்ரண்டில் சாயும்போது இந்த கிளாம்பில் உங்களுக்கு சாஞ்சாகி நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு டில்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு மோட்டர் எப்படி நம்ம டில்ட் பண்ணி காட்டுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரினா இந்த சுவிட்சை ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் சைடு சாஞ்சிகிட்ருக்கு. உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் ரன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு டில்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமேட்டிக்காக சாஞ்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு சாஞ்சிகிட்ருக்கு. இதே 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு பேக் சைடில் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும். இதில் நீங்கள் முட்டை வைக்கிறது எப்படின்னா கோழி முட்டையாக இருந்தால் நீங்கள் ரவுண்ட் ஷேப் மேலே பார்த்த மாதிரியும் கூர்மையான சைடு அடியில் பார்த்த மாதிரி தான் நீங்கள் முட்டையை லோட் பண்ணணும். அதே காடை முட்டையாக இருந்துச்சுனாலும் எல்லா முட்டையுமே அதே தான். கூர்மையான சைடு இந்த அடியில் பார்த்து இந்த ஓட்டைக்குள்ளே விட்டுறணும். ரவுண்ட் ஷேப் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்து இதில் நீங்கள் காடை முட்டையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுனா ஒரு அட்டை மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். இப்போ நீங்கள் கோழிக்கே வாங்கிட்டீங்கன்னா கோழி முட்டை அட்டை உங்களுக்கு வந்துடும். காடை முட்டை அட்டை எக்ஸ்ட்ராஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணி இதில் நீங்கள் இந்த அட்டையை எடுத்துகிட்டு இந்த டேக்கை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இந்த அட்டையை மொத்தம் 3 அட்டை இதில் வச்சு ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் 3 அட்டை மொத்தம் இதில் 3 அட்டை பிடிக்கும் மொத்தமாகவே. வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் 3 அட்டை அடுக்கிக்கிற மாதிரி இருக்கும்.
இதில் மொத்தம் காடை முட்டையாக இருந்தால் 285 காடை முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், 100 கோழி முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேகை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த ட்ரை எடுத்துகிட்டு இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் தான் போட்டிருக்கோம், துரு பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் உங்களுக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேச்சிங் ட்ரே உங்களுக்கு தனியாகவே வந்துடும். இதில் 18 நாள் வரைக்கும் தான் நீங்கள் மேலே வச்சுக்கணும். 18 நாளைக்கு அப்புறம் இந்த ஹேச்சிங் ட்ரேயில் எடுத்து மாற்றிடணும். இதே வாத்துக்கு முட்டை வச்சுருந்தீங்கன்னா 25 நாள் வரைக்கும் மேலே, கடைசி 3 நாள் கீழே, வாத்துக்கு மொத்தம் 28 நாள். இதே நீங்கள் காடைக்கு வாங்குறீங்க, காடைக்குன்னா 15 நாள் மேலே, கடைசி 3 நாள் கீழே. இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லா முட்டை வகையினும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதே கஸ்டமர் தான் அடுத்து ப்ரூடர் மிஷினும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சிக்ஸு வளர்க்குறதுக்கு 1 மந்த் வச்சு வளர்க்குற மாதிரி ப்ரூடர் மிஷினும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷினை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணி இதுதான் அவங்களுக்குள்ள ப்ரூடரு மிஷினு. 100 சிக்கு வச்சு 1 மந்த் வளர்க்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் வச்சு லைட்டை கட் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதிலே பார்த்திங்கன்னா 3 பல்பு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஹெச்எம்லாம் கரெக்டாகிற மாதிரி நம்ம கீழே வெல்டு மிஷின் நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காண்டி இந்த இடத்துல ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பல்பு ப்ரோடிங்லாம் உங்களுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருந்தீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு பல்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கரண்ட் பில்லு சேவ் ஆகிற மாதிரி நம்ம இதில் ரெடி பண்ணி ப்ரூடர் செட்டப்பு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாண்டோட உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டோட நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் விரித்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஹெச்எம்லாம் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒயர் கனெக்ஷன்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினும் அவங்களுக்கு தான் நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம். ஓகே கைஸ், உங்களுக்கு யாருக்கு இங்கு பட்டர் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இந்தியன் மேக் கண்ட்ரோலர் தான் நம்ம எல்லா மிஷினுக்குமே நம்ம போட்டு கொடுத்துட்ருக்குது. இந்தியன் மேக் ஃபேன்லேருந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே இந்தியன் மேக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மிஸ்ட் மேக்கர் மட்டும் உங்களுக்கு சைனீஸ் மேக்கில் உங்களுக்கு வரும். இதுக்கு மட்டும் வாரண்டி கிடையாது. பாக்கி எல்லா திங்ஸுக்குமே உங்களுக்கு வாரண்டியோடு தான் வரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 60 முட்டையிலேருந்து 10,000 முட்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் இன்வெர்ட்டர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மேனுவல் டைப் இன்வெர்ட்டரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி வச்சுருவோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் இருக்குது, ரெதிமினா இருக்குது, எம்எஸ்எஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை இன்றைக்கி எஸ்டி கொரியரில் புக் பண்ணி கொடுக்க போகிறோம். அதோடைய வீடியோவும் இது கூட நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் எப்படி கொரியர் போகிறீங்கன்னு கேட்குறீங்க. அதோடைய வீடியோவும் இது கூட அட்டாச் பண்ணி விடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம், இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கிற மாதிரி நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு பேராவூரணி. ஓகே கைஸ், தேங்க்யூ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணியாச்சு. அந்த வீடியோ அட்டாச் பண்ணேன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ பார்த்திங்கன்னா தேனிக்கு தான் உதமபாளையம் அவங்களுக்கு தான் அனுப்பி வைக்க போகிறோம். ரெண்டுமே நம்ம பேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இது ப்ரூடர் மிஷினு வீடியோவில் பார்த்தோம்ல, ப்ரூடர் மிஷினை ஸ்டாண்டெல்லாம் கலட்டி உள்ளே போட்டாச்சு. இதுவும் பேக் பண்ணியாச்சு. இதுவும் அதே கஸ்டமருக்கு தான். இது மாதிரி தான் சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு சைனீஸ் மேக் கண்ட்ரோலர். இதெல்லாம் இந்தியன் மேக். இது பார்த்திங்கன்னா கொரியர் ஆப்ஸுக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. எஸ்டி கொரியரில் நம்ம புக் பண்ணி இது மாதிரி ட்ராக்கிங் பில்லு எல்லாமே எழுதி ஒட்டியாச்சு. இது திண்டுக்கலுக்குள்ளது ப்ளூ கலர் பாக்ஸு. ஓகே காசு, உங்களுக்கு யாருக்கு இங்கே பட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.